நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தாலின் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் என்று 6/8/2026 வியாழக்கிழமை ஆடி மாதம் 21ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்க வேண்டும். திதி வார யோக கரண நட்சத்திரம் நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 6:04, கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 4:09 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:18 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:50 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 5:09 வரை பாலவம், பின்பு மாலை 4:09 வரை கௌலவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:18 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள். மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான். சிம்மத்தில் ஸ்ரீ கேத்து பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனிஸ்வர பகவான், மேஷத்தில் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாட தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். கார்த்திகை விரதம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? கடன் அடைக்க இது நல்ல நாள். வீட்டை சுத்தம் செய்ய ஏற்ற நாள். பழைய பொருட்களை அகற்ற உகந்த நாள். தோட்டத்தில் உள்ள களைகளை அகற்றுவதற்கு சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 10:59 முதல் 12:41 வரை மேஷ லக்னம். 12:42 முதல் காலை 2:33 வரை ரிஷப லக்னம். 2:34 முதல் காலை 4:35 வரை மிதுன லக்னம்.
4:40 முதல் 6:51 வரை கடக லக்னம். 6:52 முதல் காலை 8:58 வரை சிம்ம லக்னம். 8:59 முதல் காலை 10:58 வரை கன்னி லக்னம். 10:59 முதல் மதியம் 12:58 வரை துலாம் லக்னம். 12:59 முதல் மாலை 3:05 வரை விருச்சக லக்னம். 3:06 முதல் 5:17 வரை தனுசு லக்னம். 5:18 முதல் இரவு 7:23 வரை மகர லக்னம். 7:24 முதல் இரவு 9:15 வரை கும்ப லக்னம். 9:16 முதல் 10:58 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுடைய மந்திரத்தை தியானம் செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா. ஓம் குருவே துணை. குரு கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்க இந்த மந்திரத்தை சொன்னால் நல்லது. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று இந்த குரு பகவானுடைய அனுகிரக மந்திரத்தை சொன்னால் லோகமும் சேமம் அடையும். 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான அற்புதமான பலன்களும் கிடைக்கும். குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே என்று வழிபடுங்கள். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வார். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஹோரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த போற்றிகளை தினந்தோறும் உச்சரித்து வாருங்கள். நவ கிரகங்களினுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய நாள். ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை வைத்து நவகிரக வழிபாடு செய்வது குரு பகவானுக்கு. நெய் தீபங்கள் 2 ஏற்றி வழிபட்டால் குரு கடாட்சம் கிடைக்கும். குருவருளே திருவருள். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபட்டால் பிராமணர்களுக்கு தான தர்மம் செய்யும் போது சில தோஷங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருந்து விலகும். திருமண தடை அகலும். குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தாமதங்கள் நீங்கும். ஆக குழந்தை வரம் கொடுப்பவர் குரு பகவானே. அவர்தான் குருகாரகன், புத்திரகாரகன். ஆக வியாழக்கிழமை தினத்தில் மேஷராசி அன்பர்கள் ஆத்மார்த்தமாக ஸ்ரத்தையாக இருந்து வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன் உங்களுக்கு உண்டு. கோச்சார அமைப்பின்படி பார்க்கலாம். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி புதுவிதமான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். எதிலும் ஆசை வைக்காதீர்கள், அதுவே ஆபத்து. மனதில் தோன்றுவதை அப்படியே செய்ய வேண்டாம்.
பிறருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். வீட்டில் பெரியவர்களிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். ஆக பெரியவர்கள், குருமார்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய ஆசிரியர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். சில அனுபவங்கள் உண்டாகலாம். இதில் மனதில் மாற்றம் இருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இன்றைய நாள் செய்வது அந்த அளவிற்கு பலனை ஏற்படுத்தாது. சில தொந்தரவுகள் அக்கம் பக்கம் நபர்களால் சந்திக்க வேண்டி இருக்கும். தொழிலுக்கு பக்கத்திலேயே இருப்பவர்களால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுவார்த்தைகள், அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் கூட பக்கத்தில் இருக்கலாம். இவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மறைமுகமாக சில எதிரிகள் இருப்பார்கள். யாரிடத்திலும் எந்த விதங்களிலும் பேசாமல் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தாலே போதும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். அலுவலகங்களில் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். உத்தியோகத்தில் யார் பெரியவர் என்கிற வாக்குவாதம் கூடாது. சில விஷயங்கள் நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட தன்னடக்கமாக இருங்கள். எல்லாம் தெரியும் என்கிற தான் எனும் எண்ணம் கூடாது. அது உங்களுக்கு சில நேரம் விபரீதத்தை ஏற்படுத்திவிடும், அவப்பெயரை உண்டாக்கிவிடும். கவனம் தேவை. வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து பேசுங்கள். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்படாமல் இருக்க பொறுமையாக நிதானமாக கருத்துக்களை வெளியிட வேண்டும். பேச்சுக்களின் மூலமாக சில வம்பு வழக்குகள் வரலாம். கவனம் தேவை. பொறுமையாக இருந்தால்தான் இந்த நாளை கடக்க முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். பொதுவாக சொத்து சார்ந்த விஷயங்களில் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் செய்யும் பொழுது இந்த குரு பகவானுடைய ஓரை உங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். இந்த 5 ராசிக்காரர்களிடத்தில் நீங்கள் நட்புகளாக பழகலாம். பகை ராசிகள் எனும் பொழுது சற்று விலகி இருப்பது நல்லது. குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. பகை ராசி என்பது பார்ட்னராக சேர்த்துக் கொள்வது. அவர்களிடத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்க்க வேண்டும். இவர்களிடத்தில் நம்பி பணத்தை ஒப்படைக்காதீர்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம். பகை ராசி எனும் பொழுது கன்னி, மகரம், கடகம். இந்த 3 ராசிக்காரர்களிடத்தில் சற்று கவனமாகவே இருங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மையான நாளாக இருக்கும். செயல்களில் வேகம் இருக்காது. பொறுமையும் நிதானமாகத்தான் இருப்பீர்கள். சலிப்புத்தன்மை இருக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருமாள் வழிபாடு. அதே போல தாயாருடைய வழிபாடு செய்தால் ஓரளவு பிரச்சனைகளில் இருந்து வெளிவரலாம். தீபம் போடுங்கள். எப்பொழுதும் ஆலயத்திற்கு செல்லும் போதெல்லாம் விளக்கேற்றுவது உச்சிதம். அல்லது கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு விளக்கேற்ற தூய்மையான சுத்தமான எண்ணெய் கொடுத்து வழிபாடு செய்யலாம். அது இன்னும் விசேஷம். வியாபாரத்தினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் தேவை. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விவேகம் வேண்டிய நாள். குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க சந்திர பகவானுடைய வழிபாடு செய்தால் மனோகாரகன் அவருடைய அருளால், அனுகிரகத்தால் சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
வியாழக்கிழமை தினம் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டுவீர்கள். வெளிநாடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள், சில வேலை வாய்ப்புகள் கைகூடும். வீட்டில் சுப மங்கள யோகம் உண்டாக்கும். மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிக்க போகிறீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யமும் இருக்கும். எதையும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் உண்டு. வீட்டை அழகுபடுத்துவீர்கள். மனதிற்கு பிடித்தாற்போல் சுதந்திரமாக செயல்படுவீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். தெய்வீக சக்தி பிறக்கும். புதுமையை விரும்புவீர்கள். கலை சம்பந்தமான துறையில் பணிபுரிபவர்களுக்கு, எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, வாசனை திரவியங்கள் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்கள் மென்மேலும் உயரலாம். கெமிக்கல் தொடர்பான வேலையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும். பிரபலமானவர்களுடைய நட்பு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேரும் அந்தஸ்தோடு இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு நிகராக உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். பொன் பொருள் ஆபரணங்கள் உண்டாகும். அடகு வைத்த பொருளை மீட்டெடுப்பீர்கள். களவு போனது மீண்டும் கிடைக்கலாம். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை வசதியை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். கூட்டாளிகளுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாகும். மனநிலையில் தைரியம் அதிகரிக்கும். துணிவாக சில வேலைகளை முடிப்பீர்கள். லாபம் நிறைந்த நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்களில் வெற்றியோடு உங்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி சிறப்பாக அமையும். செய்யும் தொழிலை தெய்வமாக மதித்து நடக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய நல்ல குணத்தை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதையும் மிக சரியாக நேர்மையாக செய்ய வேண்டும் என்கிற ஆவல் உங்களுக்கு அதிகம். திரைப்படம் சார்ந்த விஷயங்கள், வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வாழ்வியல் முறையில் நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் பிறக்கும். நல்லதொரு அனுபவம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, ஆபரணங்கள், இந்த பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய பயன்படுத்தலாம். காரணம், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன். அவர் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார். அதிலும் ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் எனும்போது அதே சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் அதற்கான மருந்து மாத்திரைகள், உணவுகளை எடுத்துக்கொண்டால் சீக்கிரம் நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மட்டுமே. அதாவது கன்னி, மகரம், மீனத்தில் பிறந்தவர்கள், ரிஷபராசிக்காரர்கள், கடகத்தில் உள்ளவர்கள், இவர்களிடத்தில் நீங்கள் நட்பு பாராட்டலாம், அன்பு பாராட்டலாம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம், இவர்களிடத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல், ரகசிய பேச்சுவார்த்தைகள் கூடாது. இவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒரு புரிந்துணர்வு என்பது காணப்படாது. உங்களுக்கு எதிராக கூட இந்த நபர்கள் செயல்படலாம். குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் பகைமை பாராட்டாதீர்கள். குடும்பம் வேறு. இந்த பகை ராசிகள் என்பது உங்களுடைய தொழில் விஷயமாக, பார்ட்னராக, தொழில் கூட்டாளிகளாக, பணம் பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது இந்த ராசிக்காரர்களை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகையில் பிறந்தவர்கள், 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லது. ஈசனை மறக்காதீர்கள். சிவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு இருங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய நட்சத்திர பலமும் அதிகரிக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். சிறப்புடன் காணப்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்த நீங்க எப்பொழுதும் அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவை 100% பலனை இன்றைய தினம் கொடுக்கும். புதிய முயற்சிகள் செய்யலாம். ஆனந்தமாக உங்களுடைய வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் சிறப்பை ஏற்படுத்தும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களுக்கு இன்றைய நாள் பிறரால் நல்ல ஆதரவு உண்டு. சுதந்திரமாக இருப்பீர்கள். கூட்டாளிகள் மூலம் தொழில் வளர்ச்சி பெறும். வேலையாட்கள் ஆதரவாகவும்
லாபத்தை கொடுக்கக்கூடிய விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் அமையும். நட்பு கிடைக்கும், புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல பேரும் புகழோடு வசதி வாய்ப்போடு காணப்படுவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் கனிவான பேச்சுக்களால் ஆதாயம் அடைவீர்கள். மனநிலையில் இருந்த கஷ்டங்கள், கவலைகள், சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வேலையில் இருந்த இழுபறிகள் மறையும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தலைமை அதிகாரிகளால் சில சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. நினைத்ததை செய்து காட்டுவீர்கள். வெற்றி நிறைந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே. குரு பகவானை நினைத்து வழிபடுங்கள். வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் குரு பகவானுக்குண்டான தானியமான கொண்டைக்கடலை, அதாவது வெள்ளை மூக்கடலை வைத்து சுண்டல் செய்து இயலாதவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அல்லது பிராமணர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து வழிபட்டால் நல்லது. அந்தணர்களுக்கு ஆச்சாரமாகவும் அனுஷ்டானமாக வஸ்திரங்களை சமர்ப்பித்து அவர்களிடத்தில் ஆசி பெற்றால் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவானுடைய ஓரையிலேயே செய்யலாம். மங்களகரமான சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் மிக மிக நல்லபடியாக நடக்கும். கவலை வேண்டாம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் இவர்களிடத்தில் சீரான போக்கு உங்களுக்கு இருக்கும். பகையாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் சிறப்பை உண்டு பண்ணும். ஆதாயகரமான நாளாக இருக்கும். கனிவான பேச்சுக்கள் வெளிப்படும். பிறரை வசீகரிக்கும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். எல்லோரையும் மனதார கவருவீர்கள். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நினைத்தபடியான வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். மனக்கவலைகள், பிரச்சனைகள் தீரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. துர்க்கை அம்மனை வழிபடலாம். காளி தெய்வத்தையும் வழிபடலாம். இருவருமே மகா சக்திகள், தீமைகளை அழிக்கக்கூடியவர்கள். அந்த ஆதிபராசக்தியை வழிபட்டால் மனநிலையில் தெளிவு இருக்கும். இழுபறிகள் மறையும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். நன்மைகள் அடைவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சூக்ஷ்மங்களை அறிந்து கொள்வீர்கள். அனுபவம் இருக்கும். எதையும் உங்களுடைய புத்தியை கொண்டு செய்ய முற்படுவீர்கள். ஆற்றல் பெருக்கும். தெய்வீக அனுகிரகத்தோடு வேலைகளை கவனிப்பீர்கள். வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உறவினர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வதற்கான சூழல் ஏற்படும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். அலட்சியம் கூடாது. பார்த்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் வேண்டாம்.
எதை செய்தாலும் ஸ்திரமாக கவனித்துதான் செய்ய வேண்டும். மாணவர்கள் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் பயிற்சியாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். ராசிநாதன் சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கவனம் தேவை. அதிக முதலீடுகள் வேண்டாம். ஒப்பந்தங்கள் செய்வது சரியானதாக அமையாது. உங்களுடைய குடும்ப சூழலை உணர்ந்து கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். குடும்ப விவகாரங்களை பற்றி வெளியிடங்களில் பகிராதீர்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை நிதானம் தேவை. சிலருக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் உண்டாகும். வீட்டு கடன், வாகன கடன், பிறரிடத்தில் கைமாறாக பெற்ற கடன் தொடர்பாக சில மனக்லேஷங்கள் இருக்கும். சங்கடங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட நவகிரகத்தை வழிபடுங்கள். நவகிரகங்களுக்குண்டான ஸ்லோகங்களையும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் நல்லதொரு விஷயங்கள் நடக்கும். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி தூப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் கிரகங்களினுடைய தாக்கங்கள் குறையும். வழக்கு வம்புகளில் ஈடுபடாதீர்கள். பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலை விஷயமாக இடமாற்றங்கள் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய சில செயல்பாடுகளுக்காக சில நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். திறமையானவர்கள் நீங்கள். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தபடி பலன்களும் கிடைக்கலாம். பண வரவுக்காக எதிர்பார்த்து இருப்பின் அவை தாமதமாகும். உங்களை பற்றி யாரும் பெருமையாக பேச வேண்டாம். தற்பெருமை குணம் கூடாது. அடம் பிடிவாத போக்கு வேண்டாம். கோப தாபங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு பலனை கொடுக்காது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் சம்பந்தமான செயல்பாடுகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வியாழக்கிழமையாக இருப்பதால் குருமார்களை வழிபட, மகான்கள் தரிசனம், ஜீவ சமாதிகளுக்கு சென்று குருமார்களை வழிபட நல்லது உண்டாகும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். சில வேலைகள் கவனமாகத்தான் செய்ய வேண்டும். பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் வேண்டாம். எதையும் கூர்மையான சிந்தனையோடு நடத்தி செல்வது சிறப்பு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொதுவாக வியாழக்கிழமை தினம் ஆதி சிவனை வழிபடுங்கள். சிவசூரியனை வழிபடுவது விசேஷம். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்ய வேண்டும். தனிப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் என்பது இருக்காது. கலை சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். யாரிடத்திலும் கடன் பெறாதீர்கள். கவனமாக இருங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. திறமை வழிபடும் நாள். நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். தெய்வீக பணி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பழைய சொந்த வீட்டினுடைய எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. நெருக்கமானவர்களிடத்தில் சந்திப்பு ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் சற்று செலவுகள் இருக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் உண்டாகலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளும் கூட. பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். மன அமைதி பெற தியானம்,
யோகாசனங்கள் செய்தால் மன அமைதிப்படும். ஆசைகள் கூடாது. எந்த விதமான பொருட்களின் மீது உங்களுடைய எண்ணத்தை திசை திருப்பாதீர்கள். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். புதியதொரு பங்குதாரர்கள் சேர்ப்பது குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் உண்டாக்கும். மனச்சலனம் இருக்கும். மனோகாரகனான சந்திர பகவானை வழிபடுவது, அவருக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்வதுதான் ஒரு தீர்வு. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். 2 வரிகள் கொண்ட இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சகல கடன்களும் பிரச்சனைகளும் ருண ரோகம் விமோக்ஷனம் பெறும். சத்ரு பயம் நீங்கும். வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக இருக்கும். பணம் பெறுவதற்கான பதிக பாடல்களை பாடலாம். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுதுயின் அல்லல் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தலையுளிரே என்று சிவபெருமானை நினைத்து இந்த 10 பாடல்கள் கொண்ட இந்த பதிகத்தை, பணம் பெறுவதற்கான பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது உங்களுடைய பண கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். இவற்றை முயற்சித்து பாருங்கள், நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். தொடர்ந்து 48 நாட்கள் தேவார பதிக பாடல்களை பாட பாட உங்களுடைய தலையெழுத்து மாறும். பிரம்மதேவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். மும்மூர்த்திகளுடைய அருளாசி கிடைக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. எண் 5. நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்பார்கள். அதிலும் ஆண் மகம் வெற்றியை தரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக பிடிவாத போக்கு கொண்டவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். நினைத்ததை சாதித்து காட்ட கூடிய மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் கிரகங்கள் எப்படி நகர்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுக்கு பலன்கள் தினம் தினம் அமைகிறது. மக நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேத்து பகவான். கேத்து பகவான் என்பவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஞானகாரகன், புத்தி உள்ளவர். கேத்து பகவான் சற்று குறுகலானவர். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரபலமானவர்களுடைய சந்திப்பு நிகழும். நெருக்கமானவர்களால் ஆதரவு ஏற்படும். நம்பிக்கை வாய்ந்தவர்களாக நீங்கள் தோன்றுவீர்கள். உங்கள் தாயாருடைய உடல் நலத்தில் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல ஆரோக்கியம் நிறைந்த உணவினை எடுத்துக்கொள்வது மன சந்தோஷத்தையும் நல்ல உணர்வுகளையும் கொடுக்கும். உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் உண்டு. ஆக உங்களுடைய உணவு எப்படி அமைகிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய நடவடிக்கையும் உணர்வுகளும் இருக்கும். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அஷ்டலட்சுமிகளில் ஒரு தேவியை வணங்கலாம், அல்லது அஷ்டலட்சுமிகளையும் வணங்கினாலும் குபேர சம்பத்து கிடைக்கும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக மகாலட்சுமியை வழிபடுங்கள், நிச்சயம் வழிவகை கிடைக்கும். அலைச்சல் இருக்கும். அனுபவங்கள் மேம்படும். எண்ணங்கள் அதிகரிக்கும். உயர்வாக வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சலனமாக இருக்கும். கடன்கள் நீங்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். புது நபர்களை சேர்ப்பீர்கள். தொழில் விஷயங்கள், வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெற்றி நிறைந்த நாளாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரம் சிறப்புமாக வாழ, பல்லாண்டு காலம் வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன்
திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நாள். பணவரவு, செல்வ சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் எப்படியாவது முன்னேறி விட வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை உணர்வோடு செயல்படுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கண் கலங்காதீர்கள். போட்டிகளை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் உண்டு. பிராப்தமஸ்து அமைப்பு சிறப்பாகவே இருக்கிறது. மனநிலையில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். அதே போல கணித துறையில் இருப்பவர்களுக்கும். அது மட்டுமல்ல, பேச்சாற்றல் சிறப்பாகவே இருக்கும். கதை, கவிதை, எழுத்தோவியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடித்து காட்டுவீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு ஆனந்தம் பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அந்யோன்யமும் உண்டாகும். உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிட்டும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனநிலையும் சிறக்கும். நினைத்த வேலைகளை துரிதமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். கொடுத்த வேலையினுடைய பொறுப்பை உணர்ந்து செய்வீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று குறையலாம். போட்டிகளில் பங்கேற்பவர்களுக்கு தேர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எல்லா நிலையிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பதால் உங்களுடைய பேருக்கு, புகழுக்கு மிகப்பெரிய வரவேற்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நாள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். தீர்வுகள் கிடைக்கும் நாள். பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். கடன் சார்ந்த சங்கடங்கள் மறையும். முன்னேற்றங்கள் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு மிக மிக நல்லது. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். போட்டிகளை சமாளித்துக் கொள்வீர்கள். எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். பேச்சுக்கள் மூலமாக ஆதாயம் உண்டாக்கும். வெளி உலக வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டம் பிறக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தேர்ச்சி நிறைந்த நாள். வாய்ப்புகள் அமையும். நினைத்ததை முடித்து காட்டுவீர்கள். வெற்றி நிறைந்த போக்கு உண்டாக்கும். இந்த நாள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நல்ல ஒத்துழைப்பு மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிகமான வகையில் சில பணம் கொடுக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு குருவாகவும் ஆசானாக, ஆசிரியனாக இருக்க வேண்டும். அவர்களை வழி நடத்துவது உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உண்டாக்கும். பழைய சிக்கல்கள் கட்டுப்பட்டு வரும். பொருளாதார நிலையில் மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பீர்கள். சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்பட வேண்டும். பணிகளை விரைந்து முடிக்கக்கூடும்.
பேச்சுக்களால் ஆதாயம் உண்டு, மன நிம்மதி இருக்கும், இன்பம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும், நன்மை நிறைந்த நாளாக இருக்கும். பணம் விஷயங்களில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிறருடைய விஷயங்களை பற்றி கேட்க வேண்டாம். குடும்ப ஒற்றுமை கருதி சில நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ கனக துர்கை அம்மன் வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று ஒரு நாள் முழுவதுமே உச்சரியுங்கள். அப்படி சொல்லி வந்தால் உங்களுடைய தடை தாமதங்கள் நீங்கும், தீய எண்ணங்கள் அகலும், எதிர்மறை எண்ணங்கள் விலகும், நேர்மறை எண்ணங்கள் உங்களிடம் குடிக்கொள்ளும். நேர்மறை சக்திகளால் நீங்கள் ஆளப்படுவீர்கள். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, பழைய சிக்கல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சில நல்ல நிலவரங்களை அறிந்து புரிந்து கொள்வீர்கள். வேலைகளை விரைவாக முடிக்க முயற்சி எடுப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. இறை வழிபாடு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும், இன்பம் நிறைந்த நாளாக்கும், ஆதாயம் பெறக்கூடும், புரிதல் உண்டாகும். எல்லா விதமான விஷயங்களையும் அறிந்து புரிந்து செய்வீர்கள். நன்மைகள் உண்டாகும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கேலி பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும். இனம் புரியாத பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும். சில கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். வியாபார முயற்சிகளில் பொறுமையாக இருப்பது நல்லது. மனநிலையில் சில தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வும் இருக்கலாம். குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு எதிராக கூட சிலர் நடக்கலாம். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்கள், குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பிறரிடத்தில் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனித்து பேசுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது, யாரெல்லாம் இருக்கிறார்கள், அதனுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டு பேசுவதே நல்லது. வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளில் அதிக கவனம் வேண்டும். ஒரு அடியையும் பார்த்து வையுங்கள். விரலுக்கு ஏற்ற வீக்கம். அதிகமாக பணத்தை போட்டு கடன் வாங்கி எதுவும் செய்ய வேண்டாம். தலைமை அதிகாரிகளால் உத்தியோகத்தில், அலுவலக வேலைகளில் சில அலைச்சல்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனத்தை செலுத்துங்கள். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல், கோபத்தை வெளிப்படுத்தாமல் சாந்த குணத்தை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கோப குணம் அதிகமாக இருக்கும். அதை கட்டுப்படுத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். செய்யும் தொழிலில் இருக்கக்கூடிய புரிதல்கள் வேண்டும். நுட்பங்களை அறிதல் அவசியம். எதையும் மிக நிதானமாக சிந்தித்து செய்யுங்கள், நடத்துங்கள். நிச்சயம் அதனால் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லதை ஏற்படுத்தும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. அதிகமான எண்ணங்கள் இருக்கும். பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் நடவடிக்கை பற்றி சில பேச்சுக்கள் எழலாம். வருமானத்தை அதிகப்படுத்துவதில், முன்னேற்றத்தை கொண்டு வருவதில் அதிக உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை தடுமாற்றமான நாளாக இருக்கும். புரிதல் என்பது இருக்காது. சில முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள். பொறுமை அவசியம். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அலுவலக வேலைகளில் அலைச்சல் இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். மனக்குழப்பங்களை தவிர்க்க தியானம், யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி செய்வது மிக நல்லது. தண்ணீரை அதிகமாக குடித்தால் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது நண்பர்களுக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களால் விரயங்கள் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்பேற்பதை தவிர்த்து விடுங்கள் தனுசு ராசி அன்பர்களே. 3ஆம் இடம் சகோதர பாவகத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் சந்திர பகவான். மன கிளேசங்கள் இருக்கும். சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஒப்பந்தங்கள் தொடர்பான விஷயங்கள் இன்றைய நாள் அனுகூலத்தை கொடுக்காது. வியாபாரத்தில் உழைப்புக்கான உயர்வு உண்டாக்கும். எதை செய்தாலும் மிக கவனமாக, நுட்பமாக உணர்ந்து செய்யுங்கள். அலட்சிய போக்கு வேண்டாம். வெளி வட்டாரத்தில் செயல்படுபவர்கள், மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவற்ற சூழல் ஏற்படலாம். எதை செய்தாலும், எதை பேசினாலும் உங்களுக்கு எந்த விதங்களிலும் பாதகம் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு மறதி விலகும் நாள். கணவன் மனைவி கிடைக்கே சூழ்நிலைகள் சீராகும் வரை அனுகூலமாக இருக்க வேண்டும். உங்கள் துணைவருடைய வழியில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். துணைவருக்கு தகுந்தபடியாக உங்களுடைய நடவடிக்கையை அமைத்துக் கொள்வதே குடும்பத்திற்கு சிறப்பு. குழந்தைகளிடத்தில் எதிர்பார்ப்புகள் வைக்காதீர்கள். சுப மங்கள காரியங்கள் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கும். வெளியூர்களுக்கு வியாபார விஷயமாக பயணிப்பவர்களுக்கு உடைமைகள் மீது கவனம் தேவை. பொருட்களின் மீது கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு பொருள், ஆவணங்கள் தவறி போகலாம். எச்சரிக்கை தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும்.
தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகையாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விரயங்கள் உண்டாக்கும். தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சற்று சிக்கனத்தை கையாளுங்கள். சின்ன சின்ன வகையில் விவாதங்கள் ஏற்படலாம். நண்பர்களிடத்தில் அளவாக பேசுவது, அளவாக பழகுவதே நல்லது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. தாயார் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். சாட்சி கையெழுத்துக்களை தவிர்த்து விடுங்கள். பிறருடைய பணத்திற்கோ நகைக்கோ பொருட்களுக்கோ பொறுப்பேற்க வேண்டாம். குடும்ப விவகாரங்களை பற்றி வெளியில் பேசாமல் இருப்பதே நல்லது. ஒரு சில காரியங்கள் நடக்கும் வரையில் வெளிப்படுத்தாதீர்கள். அமைதி காக்க வேண்டிய நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மறதி விலகும் நாள். அனுபவங்கள் இருக்கும். எதிலும் கவனமாக இருங்கள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மனநலம், உடல் நலம் சீராக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். மதிப்பு மரியாதை கூடும். சமூகத்தில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தடைகள் நீங்கி வெற்றி உண்டாக்கும். சுப பலன்கள் அதிகம் உண்டு. வேலையில் சுறுசுறுப்பை காட்டுவீர்கள். எதை செய்தாலும் மிக சாதுரியமாக செய்வீர்கள். சாமர்த்தியம் நிறைந்த நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. உடல் நலம், மனநலம் சீராக அமையும். முன்னேற்றங்கள் ஏற்படும். மன நிம்மதி கிடைக்கும். மகத்துவ பூர்வமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். வளர்ச்சி பெறுவதற்கான வழி கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. பயணங்கள் சாதகமாக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வெளியூர் தொடர்பான வேலைகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த போற்றிகளை கும்பராசி அன்பர்கள் தினம்தோறும் உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய ராசியையும் ராசிக்கான தேவதைகளையும் அந்த தேவதைக்கான தெய்வத்தையும் வணங்கி வந்தாலே பல பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. குரு பகவானை வழிபட திருவருள் கிடைக்கும். குருவே துணை. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவ ரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. உணர்வு பூர்வமாக செயல்படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். மனதில் திடீர் மாற்றங்கள் வரலாம். திடீர் முடிவுகள் காரணமாக கூட இது அமைந்துவிடும். ஒரு சில வேலைகள் நடக்கும் வரையில் பிறரிடம் பகிராதீர்கள். இது சாணக்கியன் சொல். தொழில் சார்ந்த விஷயங்களை அமைதி போக்கோடு நடத்தி கொண்டு போக வேண்டும். ரகசியங்களை வெளியிடாதீர்கள். அலுவலகத்தில் மதிப்பு உயரும். நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். கீர்த்தி நிறைந்த நாள், அதாவது புகழ் பெறுவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் நலம் மனநலம் சீராகும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். மன கிளேசங்கள் நீங்கும். மன ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். வருமானம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். லாபம் சம்பாதிப்பீர்கள். பண வரத்து அதிகரிக்கும். சேமிப்புகளுக்குண்டான வழி வகைகளை பற்றி ஆராய்வீர்கள். மனம் நிறைந்த நாள். சந்தோஷம் குதூகலம் அதிகமாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றம் பிறக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். எமோஷனல் ஆன குணங்களை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்பட வேண்டாம். மாற்றங்கள் உண்டாக்கும். மனதில் சில எண்ணங்கள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனக துர்கை அம்மனை வழிபட்டால் நல்லது. ஸ்ரீ அம்பிகை வழிபாடு உங்களுக்கு சகல யோகத்தை பெற்று தரும். நன்மையை உண்டாக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. அலுவலக விஷயங்கள், உத்தியோகத்தில் மதிப்பு உயரம், மரியாதை கூடும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். சில வேலைகளை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் பெருகும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. கீர்த்தி நிறைந்த நாள். புகழ் கிடைக்கும். பெருமை சேரும். தாமதங்கள் நீங்கும். முயற்சிகள் கைகூடும். லாபகமாக பேசி சில வேலைகளை முடிப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் புரிதல் ஏற்படும். தள்ளிப்போன சில காரியங்கள் சாதகமாக நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழல் அமையும். வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அலுவலகத்தில் முயற்சிக்கு ஏற்ப மாற்றமான சூழல் அமையும். ஆன்மீக வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். வேலையில் முயற்சி அதிகரிக்கும். உடல் நலமாக காணப்படுவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் உற்சாகம் பிறக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டாகும். வருமானத்தினுடைய போக்கு சீராக்கும். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு சிறப்பு. காரியங்கள் சாதகமாக நடக்கும். எடுத்த வேலைகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாள். உற்சாகத்துடனும் வேகத்துடனும் காணப்படுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வியாபாரத்தினுடைய சூழலை அனுசரித்து செல்லுங்கள். வெளியே செல்பவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். சாதகமான சூழலும் உண்டாகும். உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. அலுவலகத்தில் முயற்சிக்கு ஏற்ப மாற்றமான சூழல் அமையும். ஆன்மீக வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாக்கும். முயற்சி மேம்படும் நாள். வர்த்தகத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். லாபம் பெறுவீர்கள். ஆரோக்கியம் ஸ்திரமாக நிலையாகவே இருக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஆனந்தம், மகிழ்ச்சி, உத்வேகம், ஆக்கம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு வழித்துணையாக வரட்டும் என பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.